ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நான் காலேஜில் அட்மிஷன் போட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் போயிருக்கிறோம். பாப்பாவை அங்கேயே விட்டுட்டு வரணுன்றத திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. பாப்பாவை காலேஜ் அனுப்பி ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் காலேஜ் போய் கால் வச்சது இவ தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் 1 இயர் என்னோட ரொம்ப பெட்டாக இருந்துட்டா, அளவுக்கு மீறி 12th வரையும் கூட ஸ்கூல் போவா வருவா, சாயந்தரத்தில் மட்டும் தான் பேசுவோம். 1 இயர் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்காக நாங்கள் போட்டு இருந்தோம். அது லாக் பண்ணோமா எனக்கு கண்டிப்பாக தெரில. அவன் லாக் பண்ணாமல் விட்டுருக்கான் அந்த தம்பி. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுக்கான். கவுன்சிலிங் ரிசல்ட் வரப்போ அக்கா நம்பர் சொல்லுக்கான்னு சொன்னான். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா லாக் பண்ண மறந்துட்டேன்ட்டான். ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம். அப்புறமா திரும்பவும் செகண்ட் லாக் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வரும்னு வெயிட் பண்ணி அப்புறமா வரவே இல்லை. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, எஜுகேஷன் லோன் போடாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இவதான்றதுனால கவுன்சிலிங் மூலிமா போனால் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்குன்றதுனால தான் வெயிட் பண்ணி அப்புறமா கிடைக்கவே இல்லை. பணம் கட்டி என்னால் கண்டிப்பாக சேர்த்த முடியல. அதனால் சரி விட்டுட்டு 1 இயர் விட்டுட்டு வீட்டிலே இருந்து ரொம்ப அவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்துட்டோம். 2 பேருமே எங்கே போனாலும் ஜோடியாகவே சுற்றிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே கேட்பாங்க, என்ன உன் பொண்ணை காலேஜ் அனுப்பவே மாட்டேன், உன் கூடயே வச்சுக்குவியான்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு ஆளாயிடுச்சு. அந்த அளவுக்கு அப்புறமா இப்போ தான் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு அவ்வளோ சந்தோஷம். ஆனாலும் ரொம்ப மனசுக்கு பாப்பாவை விட்டுட்டு இருக்கிறமே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் சந்தோஷம். ஃபஸ்ட்டு காலேஜெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வா அப்படி இருக்குதுன்ட்டு எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு அவளை விட்டுட்டு வரும்போது கண்ணு ரொம்ப தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பாப்பா படிக்க தானே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு ஹாப்பினஸை மட்டும் கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பணும். நைட் ஆகிடுச்சு. நைட்டு வந்து சேர்கிறதுக்கு 8 மணி ஆகிடுச்சு. அவங்க அப்பா முத்தம் கொடுத்து பிள்ளைய வழி அனுப்பி வச்சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.